சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 60,000 எண்ணங்கள் வருமாங்க. அப்படி இருக்கிறப்ப அவன் வாழ்க்கையில் அவன் எண்ணங்கள் மூலமாக தான் அவன் வாழ்க்கையவே அவன் வாழறான். இப்படி அந்த எண்ணங்கள் 80% ஒரு மனிதனுக்கு நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்தால் அந்த தாட்ஸை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு கேட்டா. ஒரு ஊரில் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கான். இந்த வாலிபனுக்கு எப்போதுமே அவன் மனநிலைமை சீராக இருக்காதுங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அவனுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நிலைமை எல்லாத்தையும் சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது, இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். உடனே அவன் ஃப்ரெண்டு எப்போதும் போல் நம்ம ஊருக்கு ஒரு ஜென் துறவி வருவார், அந்த ஜென் துறவியை நீ போய் பார்த்தா உனக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிளம்பிடுறான். இவனும் ஜென் துறவி வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஜென் துறவியும் அந்த ஊருக்கு வராரு. வரப்ப ஜென் துறவியை போய் பார்க்குற மாதிரி சூழ்நிலையும் இவனுக்கு உருவாகுது. இப்போ சுரேஷ் அவனுடைய மன குமுறலை இந்த ஜென் துறவிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஒரு நாளைக்கு எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணங்களே என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியலை, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு நாளைக்கு எண்ணங்கள் அதிகமாகிட்டே இருக்குது, அது வர எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாக தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட சுரேஷ் சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜென் துறவி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ கவலைப்படாதப்பா, மனிதராக பிறந்துட்டாலே நமக்கு எண்ணங்களுங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும், எண்ணங்கள் உதயமாயிட்டே தான் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையை நீ முழுமையாக கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு வாலிபர் இருக்கார். இந்த வாலிபருக்கு டவுன் பக்கம் போகணும். டவுன் பக்கம் போகணுன்னா ஒரு காட்டை கிராஸ் பண்ணி தான் அந்த வாலிபர் டவுன் பக்கம் போகணும். அப்படி போகிறப்ப அந்த காட்டு வழியாக போக நேரிடுது. போகிறப்ப கரெக்டான வழியில் போகாமல் அந்த வாலிபர் தவறான வழியில் போயிடுறாரு. இப்படி போகிறப்ப அவருக்கு பாதைகள் எல்லாமே புதுமையாக இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. இது வரைக்குமே அந்த இடத்த எங்கேயுமே பார்க்காத மாதிரி அந்த வாலிபர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காட்டில் உள்ள மரங்களாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், தண்ணீராகட்டும், குளமாகட்டும், எல்லாமே ஒரு சொர்க்கத்தில் பார்க்குற மாதிரி அந்த வாலிபருக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது. அப்படி இருக்கிறப்ப அந்த வாலிபர் ரொம்ப நேரமாக நடந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்துக்கிட்ட போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த மரம் பார்க்குறதுலே ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் அந்த மரத்தை அவர் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு மரத்தை, அந்த மரத்துடைய கிளைகள் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த மரமே ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பார்க்கவே கொள்ளை அழகாக இருக்குது. இந்த வாலிபரை ரொம்ப கவர்ந்துருது. இந்த மரத்துக்கடியிலே போய் உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்தா என்ன அப்படின்னு அந்த வாலிபருக்கு தோணுது. உடனே அந்த மரத்துக்கு கீழேயே போய் உட்காந்துடுறாரு. உட்கார்றப்ப ஆனால் அந்த வாலிபருக்கு தெரியாது அது ஒரு கற்பக விருஷகம் மரம் அப்படிங்கிறது அந்த வாலிபருக்கு தெரியாது. நம்ம என்னெல்லாம் இந்த மரத்துக்கு அடியில் நினைக்கிறோமோ அதுவும் நடக்கும் அப்படிங்கிறதும் அந்த வாலிபருக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த வாலிபர் போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்த உடனே தூங்கிடுறாரு. அசதியில் தூங்கின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திருக்கிறாரு. எழுந்த பிறகு அவருக்கு இப்போ தான் நம்ம ஏஞ்சிருக்கோம், நமக்கு ஏதோ சாப்பிடணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் நினைக்கிறாரு. அந்த வாலிபர் என்னென்னலாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாரோ அது அப்படியே நினச்சி பார்க்குறாரு. நமக்கு நிறைய சாப்பாடு, தட்டில் நிறைய சாப்பாடு நிற்கிற மாதிரி நினைக்கிறாரு. அவர் நினச்ச கொஞ்ச நேரத்திலே அவருக்கு என்னென்னலாம் சாப்பாடு நினச்சாரோ அத்தனை சாப்பாடும் இந்த மரத்துக்கு அடியில் நிற்கிது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல. சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத திங்க் கூட அவர் பண்ணலை. உடனே எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு பசியோட கூரில். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு அவருக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நமக்கு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினைக்கிறாரு. எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணும், என்ன கலர் வேணும் அதையும் நினைக்கிறாரு. நினச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவர் விரும்பிய கூல்ட்ரிங்க்ஸும் அந்த மரத்துக்கு அடியில் கிடைக்கிது. அதையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கேருந்து தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்துச்சுன்னு யோசிக்காமல் அதையும் எடுத்து குடிச்சிடுறாரு. குடித்த பிறகு வயிறு ஃபுல்லாகிடுது. அப்புறம் என்ன யோசிக்கிறாரு, அந்த மரம், அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்குறப்ப அவருக்கு இன்னொரு நினப்பு ஒன்று வருது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேய் நின்னா எப்படி இருக்கும்,
அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதாவது இந்த பேய் வந்து ஒரு கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நினச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவர் என்ன மாதிரிலாம் நினச்சாரோ அதே மாதிரி உருவத்துடைய ஒரு பேய் வந்து நிற்கிது. இப்போ இந்த வாலிபர் வந்து இந்த பேயை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது. பயம், நடுக்கம். அந்த பயம் நடுக்கத்திலேயே நினைக்கிறாரு, ஐயோ இந்த பேய் வந்து இப்போ நம்மளை கொல்ல போகுது, இன்றைக்கி செத்தோம், இன்றைக்கி இந்த பேய் கையால் தான் நமக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ இந்த பேய் வந்து நம்ம தொண்டையை வந்து கடிக்க போகுது, கடித்து ரத்தத்தை உறிஞ்சி நம்மளை கொல்ல போகுதுன்னு நினைக்கிறாரு. நினச்ச கொஞ்ச நேரத்துலேயே இந்த பேய் வந்து இந்த வாலிபர் கிட்ட வந்துடுது. வந்த உடனேயே வந்து தொண்டையை வந்து கடிச்சிடுது, கடிச்சு கொன்னுடுது. இப்போ வந்து இந்த ஜென் துறவி வந்து இந்த கதையை சுரேஷ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. கேள்விகளும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சுரேஷ் கிட்ட கேட்குறாரு, இந்த கதையிலேருந்து நீ என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு விளக்கமும் அந்த ஜென் துறவி வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருப்பா, நம்ம மனசு தான் இந்த கதையில் வர கற்பக விருட்ச மரம் மாதிரி. இந்த மைண்டில் நம்ம இந்த மனசில் நம்ம என்னென்னலாம் விதைக்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து அறுவடையாகும். இப்போ சுரேஷ் எப்படி இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து என்னென்னலாம் நினச்சானோ அது நடந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த மரம் வந்து நம்ம மனசு மாதிரி. என்ன வந்து நம்ம விதைக்கிறோமோ அது நடக்கும். நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும். நீ கெட்டதை விதைச்சின்னா அது கெட்டது தான் நடக்கும். அதே நீ நல்லது விதைச்சின்னா நீ வந்து தப்பிச்சிட்ட. அதே நீ கெட்டதை விதைச்சின்னா நீ வந்து கஷ்டத்துக்கு ஆளாகணும். ஆனால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து செயலாக மாறி நடக்கும். இப்போ இல்லைனாலும் அது வந்து ஒரு சில காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க தாமதமாகலாம். அந்த கால இடைவேளையில் வந்து நம்ம வந்து மறந்துருப்போம். நம்ம என்ன நினச்சோம் அப்படிங்கிறதே நம்ம வந்து மறந்துருப்போம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும். நடக்கிறப்ப தான் நமக்கே தெரியும் நம்ம வந்து முன்னாடி நினச்சோம், அதனால தான் இது வந்து நடந்திருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். அதனால் இந்த கதையில் ஜென் துறவி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நினைக்கிறப்பயே நல்லதை விதைச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்லதாகவே கிடைக்கும். அதே நம்ம வந்து கெட்டதை நினச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை வந்து தினம் தினம் வந்து நரகமாக தான் வந்து அது மாறணும். ஏன்னா நம்ம எண்ணங்கள் மூலமாக எண்ணங்களே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நரகமாக மாற்றிடும். அதனால் அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து நல்லதாக விதைக்கிறப்ப நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து சொர்க்கமாகவே மாறும். அந்த கற்பக விருட்சக மரம் மாதிரி உன்னுடைய மனசை எடுத்துக்க, நல்லதை விதை, உனக்கு வந்து நல்லது நடக்கும். நிச்சயம் உனக்கு மன அழுத்தங்கிறது வராது. எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக எல்லா மனிதர்களுக்குமே வந்து வரக்கூடியது தான். அதனால் அதை கண்டு நீ பயப்பட வேணாம், அந்த எண்ணங்களை நல்லதாக மாற்று அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி சுரேஷை வந்து அனுப்புகிறாரு. சுரேஷுக்கு வந்து இப்போது ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த கதையில் உள்ள மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மனிதர்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வரும். அது மாதிரி நெகட்டிவாகவே நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும். அவங்களுக்கே தெரியாது எல்லாருக்கும் பாசிட்டிவாக நடக்குது, நமக்கு மட்டும் எதுக்காக நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க நினச்சதுனால தான் அவங்களுக்கு நெகட்டிவாக நடக்குதுன்னு இந்த கதை மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையில் சொல்கிற இந்த மரம் மாதிரி இந்த மரத்துக்கிட்ட என்னென்னலாம் நினைக்கிறப்ப நடக்குதோ அதே மாதிரி நம்ம மனசும் அந்த மரம் தாங்க. பாசிட்டிவாக நினச்சி நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவாக வாழ்வோம். இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.